வெல்கம் மை டியர் கத்துக்குட்டீஸ். நாம இப்போ நம்ம சேனலில் 12th மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி இருபரிமாண பகுமுறை வடிவியலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.2ல் செகண்டில் 4th டிவிஷன் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிப்ஸ்க்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கீழே எழுதியிருக்கேன். ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4, இல்லை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் ஃபோக்கி பாயிண்ட்ஸ் வந்து 4√2, சென்டர் வந்து 0,0 அண்ட் மேஜர் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீள்வட்டத்தின் சமன்பாடை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க சொல்லியிருக்காங்க. செவ்வகலத்தோட நீளம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. குவியங்களுக்கு இடையான தூரம் வந்து 4√2 கொடுத்துருக்காங்க. மற்றும் நெட்டச்சு வந்து ஒய்ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நீள்வட்டத்தோட சமன்பாடு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சம்மோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு என்ன ஃபார்முலா 2b²/a. சரிங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம வந்து b² வேல்யூ என்னங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கி பாயிண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும், 2ae. இதுதான் வந்து நம்மளை வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கி பாயிண்ட்ஸ், சரிங்களா, ஃபோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2ae வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து சி பேராமீட்டரை வந்து கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நமக்கு பியும் தெரிஞ்சிடும், சியும் தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும், b² = a² - c². இதுதான் ஃபார்முலா. ஸோ பியோட வேல்யூ நமக்கு தெரியும், சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதில் ஏயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணால் போதும். ஸோ எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்ன, சென்டர் 0,0, மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போ இப்படி இருக்கிற எலிப்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், x² / b² + y² / a² = 1. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ஏபிசி 3ஐயும் கண்டுபிடிச்சிருவோம். சிஐயும் பிஐ யூஸ் பண்ணி ஏயை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் அதுக்கு சொல்யூஷன் போடும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரல கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க இப்போ சொல்யூஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், செவ்வகலத்தின் நீளம், அதுக்கு ஃபார்முலா வந்து என்ன, 2b²v. நமக்கு சம்மில் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4. ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், b² வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ b² மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ b² மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டா 4 அப்படியே இருக்கும். a/2/aங்கிறது இங்கிட்டு வரும்பொழுது a/2ன்னு மாறிடும். ஸோ a/2. அப்போ 2 2 4. ஸோ கேன்சல் பண்ண நமக்கு b² வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு, 2a அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது அப்படியே வச்சுருங்க. அடுத்து நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், குவியங்களுக்கு இடையேயான தூரம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கி பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ae. குவியங்களுக்கு இடையேயான தூரம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கி பாயிண்ட். ஃபோக்கி என்ன நம்ம என்ன சொல்லுவோம், 2ae அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா 2c. சரிங்களா? ஏஇக்கு பதிலாக சி, 2c = நமக்கு ஆன்சர் என்ன தெரியும், 4√2 அப்படின்னு நமக்கு வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை என்ன, ஏஇ அல்லது சியோட வேல்யூ. நீங்கள் ஏஇ கூட விட்டுருங்க, சி. நமக்கு நீள்வட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுதான் வந்து நீள்வட்டம் அப்படின்னா, இந்த இடத்துல 2 குவியம் இருக்குது அப்படின்னா இது எஸ், இது எஸ்டாஷ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த லென்த்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லென்த்தை என்ன சொல்லுவோம், ஏஇ. ரெண்டையும் கூட்டுறது என்ன சொல்லுவோம், 2ae. நம்ம காமன் டிஸ்டன்ஸை வந்து இதை வந்து ஏஇக்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 2c அப்படின்னு இருக்குது. ஸோ 2c = 4√2. ஸோ இப்போ நமக்கு தேவை இதில் வந்து சியோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ c = 4 divided by 2 இங்கிட்ட வந்துடும் √2. ஸோ 2 2 4. ஸோ சியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2√2. ஸோ நமக்கு b² வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், a² வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ b² = a² - c². இதுதான் ஃபார்முலா. ஸோ b²க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் a² வேல்யூ தெரியாது, ஈக்குவல்ட்டை போட்டு a² அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் c² வேல்யூ என்னன்னு தெரியும், 2√2 சியோட வேல்யூ. அப்போ c²ங்கிறப்ப 2√2 the whole squared. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 2a அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு
ஏ ஸ்கொயர்டு அப்படியே இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணுறப்ப 4, √2 ஸ்கொயர் பண்ணுறப்ப 2, √2 × √2 நமக்கு 2ன்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 2a = a² - 8 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2aவை இப்போ இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போ நமக்கு என்ன வரும், a² - 2a - 8. இப்போ இந்த 2a இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ இந்த பக்கம் 0 இருக்கும். கரெக்டுங்களா? a² - 8 அப்படியே இருக்குது. ப்ளஸ் 2aவே கிட்ட -2a கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். a² - 2a - 8 = 0. சரிங்களா? ஜஸ்ட் 0வை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம், காரணிப்படுத்த போகிறோம். ஸோ 2 நம்பரை பெருக்கிறப்ப நமக்கு -8 வரணும். அதே 2 நம்பரை கூட்டுறப்ப நமக்கு -2 வரணும். அப்படி 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 4 -4 2. ஓகேங்களா? -4 × 2 -8 வரும். -4 2ஐ கூட்டுறப்ப நமக்கு -2 வரும். ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூ, a - 4 and a + 2 = 0. அப்போ ஏயோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ 4, -2. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சு 4, -2. ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து என்னென்னா லென்த்தை வந்து இங்கே வந்து டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஏங்கிறது என்ன, இந்த மையத்துக்கும் இந்த முனைக்கும் உள்ள தூரத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எப்போதுமே நெகட்டிவ் வேல்யூவாக வராது, பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே எங்கே நெகட்டிவ் வேல்யூ வந்துருக்கு, -2 அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அதனால -2 வந்து இதுக்கு பொருந்தாது, 4 தான் இதுக்கு பொருந்தும். ஸோ இதை நான் வந்து சென்டென்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஏ என்பது நீளத்தை குறிக்கும், நீளத்தை குறிப்பதால் a = -2 பொருந்தாது. a denotes the distance or a represents the distance னு போட்டுக்குங்க. So a = -2 is not possible. ஓகேங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை, பாசிபிள் இல்லை. ஸோ நாட் பாசிபிள் அப்படிங்கிறதுனால நமக்கு ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, therefore ஏயோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ஏயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏயோட வேல்யூ தான் நமக்கு நம்பரில் 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு பியோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்த இடத்துல b² = 2a அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஏயோட வேல்யூ 4ங்கிறது இங்கே அப்ளை பண்ணால் b² வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ b² = 2aன்னு இருக்கா? ஸோ b² = 2a, that implies b² = 2 × 4. ஸோ b² வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 8 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சு, b² வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு வட்டத்தோட சமன்பாடு வந்து தெரியும். என்ன, நெட்டச்சு வந்து x அச்சு, சாரி நெட்டச்சு வந்து y அச்சு, மையம் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 0,0. மேஜர் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ், YA அண்ட் சென்டர் வந்து 0,0. அப்படி இருக்கிற எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்ன, x² / b² + y² / a² = 1. எது வந்து மேஜர் ஆக்சிஸோ அது கீழே தான் ஏயோட வேல்யூ வரணும் எலிப்ஸை பொறுத்தவரையும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஒய்ஹெச் மேஜர் ஆக்சிஸ்ங்கிறதுனால அது கீழே வந்து ஏ வந்து வருது. எப்போவுமே வந்து a² which is always greater than b² எலிப்ஸை பொறுத்தவரையே. ஸோ a² வேல்யூ b² வேல்யூவோட எப்போவும் பெருசாக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ x² / b² வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 8 + y² / a². ஏயோட வேல்யூ நமக்கு 4, அப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப 4 அங்கே 16 = 1. அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏயோட வேல்யூ பெருசாக வந்துருக்குங்களா, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு, பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும், பட் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.